ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கான எபிரேய வார்த்தை பராக். இந்த பராக் என்கிறதான வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே பிளஸ், ஆசீர்வாதம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. எசன்யாஸ் லெக்சிகன் டிக்ஷனரி போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பராக் என்றதான வார்த்தையினுடைய உண்மையான பொருள் நீல் டவுன். எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு பதில் என்ன? உன் மூலமாக உலகத்தின் தேசங்கள், சந்ததிகள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. இன்றைக்கான எபிரேய வார்த்தை பராக். அதனுடைய எழுத்துக்களை உச்சரிக்கிறேன். பேத் ரேஷ் கேப்சோஃபித். உயிரெழுத்துக்களோடு உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் பேத் காமெட்ஸ், ரேஷ் பெட்டா, கேப்சோஃபித் ஷெவா. இந்த கேப்சோஃபித்துக்குள்ள ஷெவாவை போடுவார்கள். பராக் என்பதாகும். இந்த பராக் என்கிறதான வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே பிளஸ், ஆசீர்வாதம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் எசன்யாஸ் லெக்சிகன் டிக்ஷனரி போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பராக் என்றதான வார்த்தையினுடைய உண்மையான பொருள் நீல் டவுன், முழங்கால் படியிடுதல் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. முழங்கால் படியிடுதல் என்றதான செயலுக்கும் ஆசீர்வாதம் என்றதான நிலை, அந்த வார்த்தைக்கும் என்ன பொருள்? முதலாவதாக இந்த ஆசீர்வாதம் பராக் என்றதான எபிரேய வார்த்தை வரக்கூடிய ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வார்த்தைகள் ஆபிராமுக்கு ஆண்டவரினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பராக், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ பராகாய் இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை பராக், ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் பராக், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் பராக், ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆசீர்வாதம், I will bless you. இந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள வார்த்தை பராக். பராக்கினுடைய ஒரிஜினல் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா நீல் டவுன், முழங்கால் படியிடுதல். இப்பொழுது நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு பதில் என்ன? முழங்கால் படியிடுதல். முழங்கால் படியிடுதலும் ஆசீர்வாதம் எவ்வாறு சம்பந்தப்படுகிறது என்று கேட்டால், ஒரு படத்தை நீங்கள் உங்களுடைய கண் முன்பாக கற்பனைக்கு கொண்டு வர வேண்டும். அது என்ன? ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகம் வேலை, அதாவது ஆதி காலத்துல ஒட்டகம் தான் ட்ரக்காக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கெல்லாம் ஒரு சாமான்களை கொண்டு போவதற்கு நம்ம பெரிய ட்ரக்கை யூஸ் பண்ணுகிறோம், லோரி யூஸ் பண்ணுகிறோம், சிறிய மினி வாகனங்களை நாம் யூஸ் பண்ணி எதை எடுத்து போகிறோம் என்று சொன்னால் பொருட்களை எடுத்து போவதற்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பொருட்களை நாம் கொண்டு போவதற்காக இந்த வாகனங்களை எல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த காலத்தில் பொருட்களை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது வாகனங்கள் அல்ல, மிருகம்.
அது என்ன என்று கேட்டால் ஒட்டகம். இந்த ஒட்டகத்தின் மேல் எவ்வளவு சுமைகளை ஏற்றினாலும் அது மெதுவாக நடந்து போகும். அதுவும் இந்த ஒட்டகத்தினுடைய இன்னொரு குணம் என்னவென்று சொன்னால், கடுமையான பாலைவனத்திலும் அந்த பாலைவனத்தில் காணப்படுகிற கடுமையான வறட்சியிலும் அநேக நாட்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் பொருட்களை எடுத்து செல்லக்கூடியது இந்த ஒட்டகம். இப்போ ஆசீர்வாதம் என்பதை எவ்வாறு தொடர்புபடுத்துகிறார் என்பதை பாருங்கள். ஒட்டகம் தன்னுடைய முதுகின் மேல் எல்லா பொருட்களையும் ஏற்றுகிறது. அந்த பொருட்களை முதுகின் மேல் ஏற்றுவதற்கு இந்த ஒட்டகம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முழங்கால் படியிட வேண்டும். முழங்கால் படியிடும் பொழுது ஏற்றப்படுகிறது. இப்பொழுது ஆசீர்வாதம் என்பது என்ன? இந்த ஏற்றப்பட்ட பொருள் எங்கேயாவது ஒரு பக்கம் இறக்கி வைக்கப்படுகிறது. பிளஸ் என்று சொல்லும் பொழுது இறக்கி வைக்கப்படுவதற்காக என் மேல் ஏற்றப்படுவது. அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? I am loaded எதற்காக என்று சொன்னால் to be unloaded. நான் லோட் பண்ணப்படுவது எதற்கு? அன்லோட் பண்ணப்படுவதற்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிராம் இடத்துல, நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். மீன்ஸ் நீ பராக் முழங்கால் படியிடு, நான் உன்மேலே ஆசீர்வாதங்களை ஏற்றுகிறேன். எதற்காக என்று சொன்னால், உன் மூலமாக உலகத்தின் தேசங்கள், சந்ததிகள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இப்போ பொருளே என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய பணி என்னவென்று சொன்னால், நீ எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், அதை பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்டதை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், திரும்ப மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் என்பதனுடைய மொத்த பிக்சர் என்னவென்று சொன்னால், தேவனே என்மேல் ஏற்றும். எதற்காக? என்மேல் ஏற்றப்பட்ட அத்தனை பொருட்களும் மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுப்பதற்காக. அதாவது கீழே இறக்கி வைக்கப்படுவதற்காக ஏற்றப்படுவது என்பதுதான் ஆசீர்வாதத்தினுடைய மொத்த பொருளாக இருக்கிறது. நம்மில் எத்தனை பேர் இதை நாம் உணர்ந்திருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த காரியங்களை நாம் புரிந்திருக்கிறோம் என்கிற கேள்வியை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் முன்பாக வைக்க விரும்புகிறார். ஆண்டவரே, நான் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஏதோ நான் வாங்கி அதை நானே வைத்துக் கொள்ளுவதா என்ற காரியம் அல்ல. அதை வேதம் ஒரு நாளும் ஆதரிக்கவில்லை. கர்த்தர் ஒரு நாளும் அவ்வாறு சொல்லவும் இல்லை. என்மேல் ஏற்றப்படுவதனுடைய பொருள் இறக்கி வைக்கப்படுவதற்காக. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக ஆண்டவர் அவனை மாற்றினார். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவன் மேல் ஏற்றப்பட்டதை அவன் எல்லாரிடத்திலும், தேவையுள்ளவர்களிடத்திலும் இறக்கி வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல நாம் என்ன கேட்க போகிறோம்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். வேதாகமத்தில் யாபேஸ் என்றதான ஒரு அற்புதமான நபர் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். அந்த ஜெபத்தினுடைய காரியங்களை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, பராக், நான் முழங்கால் படியிருக்கிறேன், என்மேல் ஏற்றுங்க. எதற்காக? இறக்கி வைக்கப்படுவதற்காக. அவருடைய ஜெபத்தின் வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். என் எல்லையை பெரிதாக்கும் உமது கரம் என்னோடு இருக்கட்டும். உம்முடைய கரம் என்னோடு இருக்கும் பொழுது தீங்கு என்னை அணுகாது, என்னை துக்கம் அணுகாது, என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வசனம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த கால வேளையில பராக் என்றால் ஆசீர்வாதம் என்று கற்றுக்கொண்டோம். பராக் என்று சொன்னால் தேவனிடத்தில் முழங்கால் படியிடும் பொழுது நம்மேல் ஏற்றுகிறார். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாம் இறக்கி வைக்கும் பொழுது நம்முடைய எல்லைகள் பெரிதாகிறதா இருக்கிறது. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். அதுவே இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்தில் நாம் வைக்கக்கூடிய ஜெபமாகவும் விண்ணப்பமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு ஆசீர்வாதம் என்ற தமிழ் வார்த்தை, பிளஸ் என்ற ஆங்கில வார்த்தை, இந்த 2 வார்த்தைகளுக்கும் பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை பராக் என்ற வார்த்தையை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். வாருங்கள், ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். தேவனே என்னை ஆசீர்வதியும். ஜெபிப்போம்.
உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுகிறோம், மன்றாடி நிற்கிறோம். யாபேஸ் ஜெபித்ததை போல நாங்களும் ஜெபிக்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும். இன்றைக்கும் எங்களுடைய விண்ணப்பம் அதுவாக இருக்கிறது. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரே, தகப்பனே ஆபிரகாமுக்கு சொன்னீர், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீர். எங்களுடைய எல்லைகள் பெரிதாகட்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அந்த நல்ல உள்ளத்தையும் இருதயத்தையும் தேவரீர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே ஜெபத்தில் எங்களோடு பங்கேற்றிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும், இரக்கம் இருக்கட்டும், அனுகிரகம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக நீர் தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவனுடைய வல்லமையுள்ள கரங்களில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற எபிரேய வார்த்தை டராஷ். டராஷ் என்கிறதான வார்த்தை ஆராய்ச்சி செய்தல். எவ்வாறு ஆராய்ச்சி செய்தல் என்று சொன்னால், வேதத்தை படித்து ஆராய்ச்சி செய்வது. ஆராய்ச்சி செய்வது என்று சொல்லும் பொழுது அதை படிப்பது, அது எவ்வாறு இருக்கிறது என்பதை உன்னிப்பாய் கவனிப்பது, கவனித்து அதன்படி செய்வது, செய்வதை போதிப்பது. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. டராஷ். நீங்க கர்த்தரை தேடினீர்கள் என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அவரை கண்டுபிடிக்கிறீர்கள், வேதத்தை படிக்கிறீர்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறீர்கள். அப்படி கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்.